Like this, you have a cyclohexanone. Cyclohexanone irundhudhu sonna enna, so you have a alpha electronegative element irukku, multiple bonded la irukku, you have a alpha hydrogen, you have it here. Now idu vandu nee oru before going into the straight answer, let us see a bit detail about this. அப்போ உனக்கு அடுத்தடுத்து கேட்குற கொஷின்ஸ் உனக்கு எப்படி அதை சால்வ் பண்ணணுன்றது உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது கீட்டோ இனாலிக் ஃபார்ம் எக்ஸிபிட் பண்ணுமா அப்படின்னா, இது நீ இந்த OH மைனஸ் போட்டனா என்ன, OH மைனஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் தி ப்ரோட்டான். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் த ப்ரோட்டான் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த இடத்துல டபுள் பாண்ட் O இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் திஸ் வில் டெவலப் அ நெகட்டிவ் சார்ஜ். திஸ் ப்ரோட்டான் வில் பி அப்ஸ்ட்ராக்டட் பை த பேஸ். So it will go out as water molecule, வெளியில் வந்துடும். And at that same time இது வந்து இங்கே மூவ் ஆகி இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். So you will have like this, you will have like this, that is இங்கே டபுள் பாண்ட் வந்துடும், I mean இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும். You will have a double bond here and you will have the O minus here. O minus here வரும். And if you add the again அங்கே ரிலீஸ் ஆன வாட்டர் மாலிக்யூல் இங்கே வந்ததுன்னு சொன்னால் you will have this O minus will become OH. அதே தான் பேஸ் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறது இந்த இடத்துல. ஸோ திஸ் காம்பவுண்ட் வில் cyclohexanone. நவ் கொஷின் உனக்கு எப்படி வரும், which of the following shows keto enol tautomerism? நீ அதை வரைஞ்சனாலே உனக்கு அது தெரிஞ்சிடும். Now the question is, first question இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு க்ளூ கிடச்சிருக்கு, அதுலேயும் நம்ம நிறைய எக்ஸசைசஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த நெக்ஸ்ட் கொஷின் நான் இதில் கொடுக்குறேன். சப்போஸ் இஃப் ஐ கிவ் யூ தீஸ் டூ காம்பவுண்ட்ஸ், acetone and cyclohexanone. Now the question is, which of them will have more enolic content? Which has more enolic content? அது ரெண்டாவது கொஷின். Which has more enol content? அதாவது மோர் ஈனால் கண்டென்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதில் வந்து ஈனால் கண்டென்ட் ஸ்டேபிளாக இருக்கும்னு அர்த்தம், மோர் ஸ்டேபிளாக இருக்கும்னு அர்த்தம், ரிலேட்டிவ்லி மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது தான் நீ பார்க்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ எதில் மோர் ஸ்டேபிளாக இருக்குன்றதை பார்த்தோம்னா தட் வில் ஹேவ் மோர் ஈனாலிக் கண்டென்ட் இருக்குன்றதை நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் க்ளூ என்ன, இதில் சார் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் and that leads to stability. The fundamental point is stability. Stability is supported by number of alpha hydrogens. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ க்ளூ வந்து increased stability of the enol form of the content, enol form of the carbon, increased stability of the enolic form. This may be due to varieties of factor. Main factor is based on number of alpha hydrogen. நம்ம இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதில். ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசன்ட் விச் வில் சப்போர்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த இனாலிக் கண்டென்ட் விச் இன் டர்ன் வில் ஃபேவர் த பர்சன்டேஜ் கண்டென்ட் வில் பி மோர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துல எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், விச் ஆஃப் தம் வில் ஹேவ் மோர் இனாலிக் கண்டென்ட் அண்ட் வை? சார் அதான் சார் பி சார். பியா? ஏ வை பி? சார் அதான் சார் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் 6 இருக்கு சார், ஏல வந்து 4 இருக்கு சார். 4 இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் டு ரிமெம்பர் தி டு ஐடென்டிஃபை த மோர் இனாலிக் கண்டென்ட். ஸோ பி வில் ஹேவ் மோர் இனாலிக் கண்டென்ட் தேன் ஏ. இது வந்து அப்பேரண்ட்டாக நம்ம ஹைட்ரஜன் வச்சு பார்க்குறது. தேர் வில் பி சம் காம்பவுண்ட்ஸ் வேர் யூ வில் ரெண்டுத்துலையுமே வந்து சேமாக இருக்கும். அப்போ when the number of alpha hydrogen becomes same, then we have to look for the other factors to see அந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த டபுள் பாண்ட் வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஏல பார்த்தீங்கன்னா there is a restriction in rotation about the C single bond இருக்கும். இந்த ஏல வந்து you have a restriction in the rotation of the double bond, in the rotation of the restriction in rotation of CC bond. சிங்கிள் பாண்டாக இருந்தாலும் வந்து இதில் ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டாக இருக்கு ரிங்கில் இருக்கிறதுனால. ஸோ when there is a restriction to the rotation of this CC bond, அப்போ என்ன ஆகிடுறது, உனக்கு
என்ட்ராப்பி வந்து உனக்கு கம்மியாகிடும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ். கொஞ்சம் குவாலிட்டேட்டிவாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் வீல் ஜஸ்ட் கோ பை த ஷார்ட்கட்ஸ். அதாவது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், மல்டிபிள் பாண்டட் அசிடிக் ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணிடலாம். பட் பிஃபோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கோ டு தி ஷார்ட்கட், குவாலிட்டேட்டிவாக கொஞ்சம் அந்த பார்த்துனேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுறதுனால என்ட்ராப்பி ஆஃப் தி காம்பவுண்ட் வந்து உனக்கு குறைஞ்சி போயிடும் அந்த இடத்துல. ஸோ என்ட்ராப்பி குறையிறதுனால ஸ்டெபிலிட்டி வந்து உனக்கு அஃபெக்ட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் ஒன் டிப்பிக்கல் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் தட் யூ கேன் ரியலி திங்க் ஆஃப். ஓகே, ஸோ இன்னொரு காம்பவுண்ட் வரல பார்க்கலாம். ஸோ வில் சி ஒன் மோர் காம்பவுண்ட், அனதர் காம்பவுண்ட். சரி, ஒரு அரோமேட்டிக் எடுத்துக்கலாம். C6H5 C double bond O C6H5 benzophenone and acetone. Benzophenone and acetone. So or acetophenone கூட எடுத்துக்கலாம். You can also take acetophenone and you can check the enolic content. C double bond O CH3 acetophenone. So if you look at this compound, say benzophenone, say acetophenone, and either I will change the question. வேறு மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் acetophenone and C6H5 C double bond OH benzaldehyde. Now I'll ask you the first question. Which of the following compounds will show the tautomerism, keto enol tautomerism? Question வந்து which of them will show keto enol tautomerism? அதாவது இதை இப்படி பண்ணிடலாம். It will keep it as A, you'll have B and then C. Which of them will show keto enol tautomerism? Sir, option C, sir. Which will show why C? Sir, ஏபியில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை சார். ஆனால் பென்சீன் ரிங்கில் இருக்கிறது வந்து sp2 ஹைப்ரிடைஸில் அட்டாச் இருக்குது. ஸோ அங்கே இருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் சியில் மட்டும்தான் CH3ல இருக்குது. அதனால வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அதுக்கு? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் தான் வந்து யூ ஹேவ் தி ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியான மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மல்டிபிள் பாண்டடில் இருக்குது, அப்ஸ்ட்ராக்டபிள் அசிடிக் ஹைட்ரஜன் ஆர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ பேசிக்கலி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன், presence of alpha hydrogen is easiest method to decide the whether the compound will show the keto enol tautomerism or not. So this compound will show the keto enol tautomerism. மற்றதுலாம் வந்து உனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. பட் அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இப்போது இதில் பார்த்தா இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பென்சோஃபினோனில் இருக்குது இல்லையா? Do you have that? இருக்கு. So the number of alpha hydrogen doesn't matter, but the nature of the alpha hydrogen is more important. So you have here you have alpha 1, here you have alpha 2. So you have 2 alpha hydrogen here. சப்போஸ் உனக்கு இதிலே சிமிலராக காம்பவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னான்னா அப்ஸ்ட்ராக்டபிள் எதில் வந்து அசிடிக்காக இருக்குன்றது வரும். ஏன்னா ஜேஇயில் வந்து தே வில் ஆல்வேஸ் ட்ரை டு ரீச் டு த சட்லஸ்ட் ஆஃப் த பாயிண்ட். ஒரு அந்த க்ளூ வந்து கொஞ்சம் கிரிப்டிக்காக இருக்கும் உனக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜனை மட்டும் வச்சுட்டு பண்ணுறதுன்றது ஜென்ரலாக கேட்குற கொஷின்ஸுக்கு உனக்கு வந்துடும். பட் whenever you try to attempt that question, always look for the presence of alpha hydrogen, the number of alpha hydrogen, and whether they are removable. அசிடிக்கா இருக்கான்றதையும் பார்க்கணும். இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம will be able to say whether it will show keto enol tautomerism or how much it will show இருக்கும். இப்போ அதே மாதிரி say for example if I give you some other compound, கார்பன் CO பதிலாக சப்போஸ் if you take CH3 twice NH, ஸோ ஒரு செகண்டரி அமீன் எடுத்துக்கலாம். செகண்டரி அமீன் and then R3CNO2. ஓகே, கொஞ்சம் இதுவாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு CH2NO2
CH2NO2 and then CH3 thrice CNO. பா சூப்பராக வந்திருக்கு. Now, which of this will show keto enol tautomerism? Which of this will show keto enol tautomerism? So acidic compound, acidic atom இருக்கணும், acidic electronegative element இருக்கணும். electronegative element வந்து first criteria. ரெண்டாவது criteria வந்து multiple bondedல இருக்கணும். அது மல்டிபிள் பாண்டட்னா டபுள் பாண்டட்ல இருக்கணும் உனக்கு, டபுள் பாண்டட்ல இருக்கணும். ஸோ எதில் டபுள் பாண்டட்ல இருக்கு உனக்கு, அண்ட் தென் அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 3 கண்டிஷன். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து மல்டிபிள் பாண்டட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அசிடிக்காக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து இட்ஸ் எ கேட்டயனோட்ராஃபிக் மூமெண்ட் தான் ஒரு கீட்டோ எனோல் டாட்டோமெரிசம் வந்து கேட்டயனோட்ராஃபிக் மூமெண்ட்ன்றதுனால யூ ஷுட் ஹேவ் அ மூமெண்ட் டு ப்ரோட்டான் வந்து உனக்கு மூவ் ஆகணும். உனக்கு ப்ரோட்டான் மூவ் ஆச்சுன்னு சொன்னால் தான் உன்னால் அதை சொல்ல முடியும். ஸோ ஆல்ஃபா அசிடிக் இருக்கான்னு பார்க்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் அசிடிக்காக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்சோ நீ பார்க்கணும். அதில் all these things will give you the clue to find out the number of, which one will show the இப்போ டபுள் பாண்டட் மல்டிபிள் பாண்டடில் பார்த்தேன்னு சொன்னேன்னா உனக்கு வந்து மல்டிபிள் பாண்டட் ஏல இருக்கா உனக்கு, மல்டிபிள் ஏல வந்து மல்டிபிள் பாண்டட் இல்லை உனக்கு. அப்புறம் பியில் வந்து மல்டிபிள் பாண்டட் இருக்குமா, பியில் வந்து மல்டிபிள் பாண்டட். ஸோ எப்படி இருக்கும், ஆர் சி ஆர் ஆர், இங்கே NO2 இருக்குது. NO2 உனக்கு எப்படி வரும், இந்த மாதிரி வருமா, ஓகே. அதே மாதிரி RCH2 இது வந்து B இது. ஸோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா உனக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் உனக்கு. ரிமெம்பர் நைட்ரோ குரூப்பில் எப்போவுமே N டபுள் பாண்டு O இருக்கும் உனக்கு. அதே மாதிரி RCH2 NOO. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ். நோ கீப் கெஸ்ஸிங். CH3 நைட்ரோசோல வந்து உனக்கு எப்படி வரும், நைட்ரோசில். N ட்ரிபிள் பாண்டு ஓலாம் வராது, N டபுள் பாண்டு ஓ வரும் வித் 1 லோன் பேர். ஓகே. நவ் இந்த மூணுத்தில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டும் இருக்குது, மல்டிபிள் பாண்டடும் இருக்குது. ஸோ இப்போ பியில் பார்த்தேன்னா பியில் என்ன மிஸ்ஸிங்க, ஆமாம் அதுவும் இல்லை உனக்கு. இப்போ ஸோ அதுவும் போயிடுத்து உனக்கு. அடுத்தது இது ரெண்டுத்துலேயும் உனக்கு அது ரெண்டும் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா டியில், அதுவும் இல்லை உனக்கு. க்ளூ நல்லா ஈஸியாக போயிடுத்து உனக்கு இல்லையா சார். அந்த டியில் இன்னொரு ஒரு CH3 வரணுமா சார்? இங்கே ஹெச் வரணும் இல்லையா, CH3 மேலே ஒரு CH3 வரணும், அதை விட்டுட்டேன். ஓகே. ஸோ அதுலேயும் உனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அப்போ உனக்கு பை எலிமினேஷன்லேயே உனக்கு ஆன்சர் வந்துடுறது உனக்கு. ஸோ எலிமினேஷன்லேயே யூ வில் ஹேவ் திஸ். ஸோ இட்ஸ் ஒன்லி காம்பவுண்ட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் தேர்ஃபோர் இட் ஷோஸ் தி கீட்டோ எனோல் டாட்டோமெரிசம். ஓகே. ஸோ இது வந்து ரெண்டாவது கொஷின். இப்போ இதில் இன்னொரு கொஷின் இருக்கு, நான் அதை சொல்லாமல் விட்டுட்டு இருந்தான். என்ன மூணாவது கொஷின் என்ன இதில் அப்படின்னா, ஹவு மெனி கீட்டோ எனோல் டாட்டோ ஐசோமர்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ மூணாவது கொஷின் வந்து ஹவு மெனி, இந்த 3 கொஷினுக்கு உனக்கு இதில் ஆன்சர் வரும். ஹவு மெனி கீட்டோ எனோல் டாட்டோமர்ஸ் ஆர் ஃபார்ம்டு, ஹவு மெனி டாட்டோமர்ஸ் வில் பி பாசிபிள், ஹவு மெனி டாட்டோமர்ஸ் பாசிபிள் ஃபார் த கிவன் காம்பவுண்ட். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் உனக்கு வரும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், உனக்கு வந்து நீ அதை வரையறதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். வரையறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உனக்கு வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் சி ஒன் காம்பவுண்ட். Suppose if you take this compound, say CH3
C double bond O, CH2, CHO. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ ஐசோமர்ஸ் இருக்கும்? How many isomers possible? How many isomers possibleன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதுக்கு வந்து எவ்வளோ வரும் இதில்? மேபி ஐ வில் கிவ் யூ ஆப்ஷன்ஸ். இது எப்படி வரையிறதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உன்னால் அதை இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி வரையிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா ஐ வில் கிவ் யூ தி ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நார்மலாக நம்ம வரைகிற மாதிரி வரையணும். இப்போ அசிட்டோனுக்கு வரைஞ்சோம் இல்லையா? ஸோ இப்போ இதை வரையும் போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் வந்து உனக்கு இது இன்னும் கொஞ்சம் இதை வந்து இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிக்கலாம். தட் இஸ் சி டபுள் கீழே போட்டுக்கலாம். இங்கேயும் டபுள் பாண்ட் ஓ இருக்கிறதுனால இங்கேயும் கீழே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் உனக்கு. தென் இதை வந்து இஃப் யூ ட்ரை டு ட்ரா திஸ், த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி CH3, C double bond O, CH3, C double bond O, OH போட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம இங்கே OH போட்டுட்டோம்னா OH, இங்கே டபுள் பாண்ட் வந்துடும் CH2, CH2, C double bond OH. இது ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்ன? இன்னொரு சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு இல்லையா? இன்னொரு வருது சார். இன்னொரு சி டபுள் பாண்ட் ஓ போட்டோன்னா 4 வரும் பாரு. சி சார் அங்கே நடுவில் CH சார். எது? செகண்ட் ஐசோமரில் நடுவில் CH சார். இதுவா? ஓகே, தேங்க்யூ. 1 2 3 4. ஓகே, CH இந்த இடத்துல திருப்பி CH3, C இங்கே டபுள் பாண்ட் ஓ, இந்த கீட்டோன் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல வந்து உனக்கு ஈனாலிக் இல்லை, இங்கே ஆல்டிஹைடு இருக்கிறதுனால இங்கே திஸ் வில் ஃபார்ம் இந்த மாதிரி. இங்கே உனக்கு வந்துடும் டபுள் பாண்ட் அண்ட் OH, ஈனால் இப்படி இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஆல்டிஹைடு இந்த சி டபுள் பாண்ட் ஓக்கு ஒரு ஈனாலிக் ஃபார்ம், இந்த சி டபுள் பாண்ட் ஓக்கு ஒரு ஈனாலிக் ஃபார்ம் வரும் உனக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த 2 ஃபார்ம் உனக்கு வரும் சார். அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து சார் அந்த ஒரு CH2 அது மாறும் இல்லை சார்? அது ஒன்று. எது? இந்த பக்கம் வர்றது இல்லையா? இது இந்த புரோட்டான் அசிடிக்காக இருக்குன்றியா? இந்த புரோட்டான், இந்த புரோட்டான் CH2H, அதுக்கப்புறமா C டபுள் பாண்ட் O, இந்த புரோட்டான் அசிடிக்காக இருந்ததுன்னு சொன்னால் அது நீ ஏதாவது பேஸ் கேட்டலிசிஸ் அதை எங்கே ரிமூவ் பண்ணி இங்கே கொண்டு போட்டேன்னா அப்போது இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும். அப்போது இங்கே டபுள் பாண்ட், இங்கே வந்து OH வரும். இங்கே டபுள் பாண்ட், இங்கே OH, இந்த இடத்துல CH2, C டபுள் பாண்ட் OH. ஓகே, ஸோ பேசிக்கலி 3 வரும். பட் இந்த லெஃப்டில் இந்த புரோட்டானை நம்ம எடுத்துட்டோம், அதான் இதையும் கவுண்ட் பண்ணால் 4, அது இல்லாமல் பார்த்தா 3. இது ஒரு டெக்னிக்கலான கொஷின். இது ஹவு மெனி டாட்டோ ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் திஸ் காம்பவுண்ட் அப்படின்னா இந்த காம்பவுண்டை கணக்கில் எடுத்துக்கணுமான்னு தெரியாது. அது கொஞ்சம் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை. அது எல்லா இடத்துலையும் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்து அந்த கன்வென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் கேன் பி ஐதர் 3 or 4. சரியா? ஸோ அந்த மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் உனக்கு அது. ஸோ நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் வில் சி ஒன் மோர், வில் சி அதற்கு இன்னொரு காம்பவுண்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் CH3, C டபுள் பாண்ட் O, CH2, C டபுள் பாண்ட் O, இங்கேயும் ஒரு கீட்டோன் பார்த்தனாலும் நான் இப்போ இதில் பார்த்தோன்னா இதில் ஒரு ஈனால் வரும் உனக்கு, இதில் ஒரு ஈனால் வரும், இதில் ஒரு ஈனால் வரும், 2 ஈனால் உனக்கு வரும். ஸோ அசிடைல் அசிட்டோன், we call this as acetyl acetone. So this is acetone, this is acetyl acetone. So all 2,4-diketo, 1 2 3 4 5, 2,4-diketo pentane, 2,4-diketo pentane. ஸோ உனக்கு நேம் கொடுக்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ அந்த நேமை நீ கரெக்டாக எழுதிட்டேன்னா ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எழுதிட்டேன்னா உனக்கு மோஸ்ட்லி ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ என்ன CH3, இதில் எவ்வளோ ஐசோமர் வரும்? ஹவு மெனி பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆர் தேர் ஃபார் திஸ் காம்பவுண்ட்?
சி டபுள் பாண்ட் ஓஹெச், இந்த பக்கம் நம்ம டபுள் பாண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிஹெச், இதில் வந்து இது அப்படியே சி டபுள் பாண்டு OCH3 இங்கே இப்படி போட்டுடலாம் ஒரு காம்பவுண்டு. இன்னொன்று வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம் CH2 டபுள் பாண்ட் COH, CH2 C டபுள் பாண்ட் OCH3. இன்னொன்றில் வந்து இந்த பக்கத்துக்கு இதில் டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ CH2 திருப்பியும் அதே தான் உனக்கு இது இப்படி எரிக்க வேண்டாம், CH3 C டபுள் பாண்ட் O CH2. இங்கே டபுள் பாண்டு போடலாமா? இங்கே டபுள் பாண்டு போட்டேன்னா COH CH3 வரும். அதுக்கப்புறம் CH3 C டபுள் பாண்ட் O CH2 COH, இங்கே டபுள் பாண்ட் CH2 வரும். வேறு ஏதாவது பாசிபிலிட்டி வருமா?